அந்த தண்ணியை தேடி அலையிறாங்க அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற சமூக பிரச்சனை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டுறதோ இல்லை வேறு எதனா முயற்சிகள் பண்ணி இந்த போதைப் பொருட்கள் இதை ஒழிக்கிறதுக்கு நம்ம பாடுபடணும். ஒன்லி அரசு அதிகாரிகள் அரசாங்கமும் இதை முன்னெடுத்து ஒழிக்கிறதுக்கு முடியவே முடியாது. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இன்னைக்கு கூட பாருங்கள், ராஜகணபதி மகாசக்தி ராஜகணபதிங்கிற பேரை வச்சு ஒரு கோயிலை எழுப்பிய அந்த மாமனிதர் இந்த திருப்பத்தூரில் தான் பிறந்தாங்க. நம்ம திருப்பத்தூரில் தான் பிறந்தாங்க. அவங்க எனக்கு கே பாலச்சந்தருங்கிற ஒரு இயக்குனரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கோமல் சுவாமிநாதனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், படித்தேன். அதே சமயத்தில் நாங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு கூட ஒரு வழி இல்லாமல், எங்கள் தெருவில் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் அலைஞ்சதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாமனிதர் காட்டிய இயக்குனர் இயக்கிய படம் தான் இது. இந்த படத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. போதை ஒழிப்பு ஒரு பார்ட். ஓகேங்களா? தண்ணீர்ங்கிறதும் ஒரு பிரச்சனை தான். எல்லாமே பிரச்சனை தான். இது சமூகத்தில் இருக்கிற சோஷியல் இஷ்யூஸு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் மதுரைக்கு பக்கத்தில் அத்திப்பட்டின்ற ஒரு கிராமம், அது மிகுந்த வறட்சி மிகுந்த கிராமம். தேனூத்துங்கிற இடத்துல தான் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த கிராமத்துலேயே ஒரு கிணறு இருக்கும். அது சாதி வாரியாக மத வாரியாக அது பிரித்து வச்சுருப்பாங்க. அது குடிக்கக்கூட முடியாதுங்கிறத காட்டியிருப்பாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பிரச்சனை இருக்கிறதும் இல்லாமல் அந்த சமூகத்து மக்கள் எல்லாம் எப்படி அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிறத இந்த திரைப்படத்தில் அவ்வளோ விலாவரியாக காட்டியிருப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த திரைப்படம். இப்போல்லாம் வர திரைப்படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் இருக்குதா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைய இளைய இயக்குநர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, முதல்ல எடுத்த படங்களை எல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து நல்ல சமுதாய கருத்துக்களை முன்வைங்க. திரைப்படம்ங்கிறது ஒரு பெரிய மாஸ் மீடியா. இதை இளைஞர்கள் மற்ற எல்லா பருவத்து வயதினரும் பார்க்குறாங்க. உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பங்கு இருக்குது. இதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இவர் இருக்கார் பாருங்கள், வாத்தியார். அந்த படத்தில் இந்த கேரக்டர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு இளைஞர்கள் ஒரு சமநிலைப்படுத்துகிற கேரக்டரில் வருவாங்க. போராட்டங்கிறது என்னங்க? நம்ம வாயில் பேசுகிறதும் இல்லை பேப்பரில் எழுதிக்கிட்டு இருக்கிறதுமா இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கோயிலை கட்டுங்க, அந்த சாராய கடை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம முன்னெடுக்கணும். அரசாங்க அதிகாரிகள் மட்டுமே முன்னெடுக்கிறதுனால இதெல்லாம் எதுவுமே தீரப்போகிறதில்ல. ஒரு தண்ணியை தேடி அலையிற ஒரு மனிதர்களால் எவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ ரீசண்டாக பெண் குழந்தைகள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டாவே ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. இதெல்லாம் நம்மளும் பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த ஊர் பேர் தூத்துக்குடி அப்படின்னு கூட வரும் பாருங்கள் இந்த திரைப்படத்தை. அந்த மாவட்டத்தில் தான் கோவில்பட்டிங்கிற ஊரில் ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, சமீபத்தில் 10 வயசு குழந்தை போதை ஆசாமினால் எவ்வளோ பாடாப்பட்டு இறந்துருக்காங்கிறது நம்ம நியூஸ்லலாம் படித்தோம். இதை நியூஸில் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடணுமா சொல்லுங்கள்? நம்ம என்ன முன்னெடுத்திருக்கோம்? மக்களாக நம்ம சாப்பிட்றோம், வீட்டில் தூங்குகிறோம், ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம், இந்த வீடியோ கூட பார்க்குறோம். இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்கோமா? அப்படி இல்லைங்க. நம்ம சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த படத்தை பாருங்கள். போராட்டம்னா என்னன்னு தெரியும். போராட்டங்கிறது பேப்பரில் எழுதிட்டு இருக்கிறது, வாயில் பேசுறது, இது மட்டும் கிடையாது. அரசியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, அதே சமயத்தில் மனிதர்களாக நம்மளை சார்ந்த குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம என்ன பயன் அழைச்சிட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. போராட்டம் வெறுமனே இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகளை எல்லாருமே ஒன்றா சேர்ந்து முன்னெடுக்கணும். இதில் நடுவில் பணபலம் ஏதேதோ பலங்கள்லாம் வரும். அதெல்லாம் முறியடித்து வெற்றியை காண்றது தான் இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்கிற நன்மையாக இருக்கும். இந்த படத்தை பாருங்கள், தண்ணீர்ன்ற படத்தை பாருங்கள். நான் நாளைக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீனரி பற்றி சொல்லணும்.
அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனரி இந்த படத்தில். அது என்னென்னா, இந்த இந்த லேடி இல்லை, சரிதா தான் இந்த படத்தோட. சரிதா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஹீரோயின். அவங்க வந்து செவ்வந்தின்ற கேரக்டரில் வருவாங்க. அந்த ஊருக்கு ஒரு திருடன் வருவார். அந்த திருடன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குற அளவுக்கு அந்த ஊர்லேயே தங்கி எல்லா சேவையும் செஞ்சிட்ருப்பார். ஈவன் திருடன் தான், ஆனால் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஊரில் அவ்வளோ தண்ணி கஷ்டம். அந்த ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குற ஒரு திருடனாக இருந்தாலும் அவரை வந்து அவரோட உறவு முறை ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றி தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, பெண்களாகிய ஒரு சமூகத்தில் இருக்கிற பெண்கள் தன் உறவுமுறை அண்டு சமூகத்து பொறுப்பு, அதை வந்து பிரித்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். உறவுமுறைகளை விட சமூகத்து பொறுப்பு தான் பெருசுங்கிறத இந்த திரைப்படத்தில் அந்த செவ்வந்தின்ற கேரக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னுட்டு. ஒரு குழந்தை பார்க்குறதுக்கு, ஒரு மருமகளை பார்க்குறதுக்கு அவங்க மாமியார் மதுரையிலேருந்து வருவாங்க. அந்த செவ்வந்திங்கிற கேரக்டர் அவங்க மாமியாரை விரட்டி விட்டுருவாங்க. ஏன் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ஒரு சமூகத்தில் ஒரு பெண்களுக்கான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக பெண்களுக்கான பொறுப்பு இந்த போதை ஒழிப்பில், இந்த சமூகத்து பார்வையில், சோஷியல் இஷ்யூவில் நிறைய ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. அதே சமயத்தில் அது எல்லாமே ஒழிச்சோம்னா பெண்களுக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்து சொன்னேன் இல்லைங்க.